பூமியை விட 140 டிரில்லியன் மடங்கு தண்ணீர். விண்வெளியில் புதிய நீர்த்தேக்கத்தை கண்டறிந்த விஞ்ஞானிகள். நமது பூமியில் 1/4 நிலம் மற்றும் 3/4 பகுதி நீர். இது அனைவரும் அறிந்த ஒன்று. பூமியில் 1.386 மில்லியன் டிரில்லியன் லிட்டர் இயற்கை நீர் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் அனைத்தும் 1 மீட்டர் அகலத்தில் ஒரு கால்வாய் கட்டினால் அது சூரிய குடும்பத்தின் மிக தொலைவில் உள்ள ஓர்ட் கிளவுட்டை தாண்டி செல்லும். இது பூமியிலிருந்து சூரியனுக்கு 9.26 மில்லியன் பயணங்களுக்கு சமம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் 149.5 மில்லியன் கிலோமீட்டர்கள். சூரிய குடும்பத்தில் பூமியில் மட்டும் இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்றால் முழு பிரபஞ்சத்திலும் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கின்றீர்களா? ஆம், விண்வெளியில் பூமியை விட 140 டிரில்லியன் மடங்கு தண்ணீர் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். வானியலாளர்களின் 2 குழுக்கள் பிரபஞ்சத்தில் மிக தொலைதூர நீர்த்தேக்கத்தை கண்டுபிடித்துள்ளன. இதில் உள்ள நீர் பூமியின் பெருங்கடல்களில் உள்ள நீரின் அளவை விட சுமார் 140 டிரில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. விண்வெளியில் உள்ள இந்த பெரிய நீர்நிலைகள் 12 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த ஆய்வு 2008 தொடங்கியது. கலிபோர்னியாவின் பசடோனாவில் உள்ள நாசாவின் ஜெட் ப்ராபல்ஷன் ஆய்வகத்தின் விஞ்ஞானி மார்க் பிராட்ஃபோர்ட் தலைமையிலான குழுவின் முயற்சியால் இந்த கண்டுபிடிப்பு சாத்தியமானது. பிராட்ஃபோர்டின் குழு ஹவாயில் உள்ள மவுனா கீ உச்சியில் 33 அடி தொலைநோக்கியை பயன்படுத்தி இந்த ஆய்வை நடத்தியுள்ளனர். மேலும் தெற்கு கலிபோர்னியாவின் இன்யோ மலைகளில் அமைந்துள்ள பெரிய ஆண்டனாக்கள் மூலமாகவும் கூடுதல் தரவுகளை சேகரித்துள்ளனர். பெரும்பாலும் ரேடியோ தொலைநோக்கிகள் என்று குறிப்பிடப்படும் இந்த ஆண்டனாக்கள் விண்வெளியில் இருந்து ரேடியோ அலைகளை கண்டறிந்து சேகரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை வானியலாளர்கள், நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்களை ஆய்வு செய்ய உதவுகின்றன. இந்த தண்ணீர் ஒரு கருந்துளையை சுற்றியுள்ளது. இது 1000 டிரில்லியன் சூரியன்களுக்கு சமமான ஆற்றலை வெளியிடுகின்றது. மேலும் இந்த கருந்துளை தொடர்ந்து நீரை உற்பத்தி செய்து வருவதையும் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேலும் இந்த கருந்துளைகளை சுற்றி நீராவியையும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பிரபஞ்சத்தில் நீராவியை வானியலாளர்கள் கவனிப்பது இதுவே முதல் முறை. பால்வெளியின் விண்மீன் மண்டலத்தில் நிறைய நீர் இருந்தாலும் பெரும்பாலானவை பனிக்கட்டிகளாக உறைந்து கிடப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.